7 மாதங்கள் அவர் நல்லவராக இருந்து அற்புதமாய் நம்ம நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்திருக்கிறார். Whether you believe it not, whether you accept it not, கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு மேல கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்க வேண்டிக் கொண்டதுக்கு மேல கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. நீங்க ஜெபிக்க மறந்ததையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். That is our God. நம்முடைய தேவன் ஆச்சரியப்படுத்துகிற தேவன். ஹalleluya. அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவன் அவருக்கு தெரியும். அந்தந்த தேவைகளை அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல அவர் பூர்த்தியாய் செய்து கொடுக்கிற தேவனாய் இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். ஆமென். இந்த 7 மாதங்கள் நீங்க கடந்து வந்திருக்கலாம். You cannot tell yourself, நான் இந்த 7 மாதங்கள் நான் கடந்து வந்தேன்னு சொல்ல முடியாது. Amen. Every day, if not God, உலகத்துல இருக்கிற மக்களை போல, தேவனை அறியாதவர்களை போல நீங்களும் நானும் பெருமை பேசிக்கொள்ளலாம். பட் ஒன் திங், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? ஹalleluya. காலைதோறும் அவர் புது கிருபையை கொடுத்து என்னை நடத்துகிறார். ஆமென். அவர் இரக்கங்களை கொடுத்து என்னை நடத்துகிறார். That is the truth. ஆமென். ஹalleluya. அதுதான் ஏசாயா 46ல படிக்கிறோம் நாம. அவர் சொல்ற தன்னுடைய வார்த்தை, நான் இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, உங்களை சுமந்தேன், ஏந்தினேன், தாங்கினேன், தப்புவித்தேன், இதுவரைக்கும் செய்து வந்தேன், இனிமேலும் நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமென். முதிர் வயது வரைக்கும் செஞ்சுட்டேன், till the end of your life நான் உங்களுக்கு செய்வேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமென். God is never, தேவன் என்ன பண்றது இல்லைங்க, அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, மனமாற மனுத்து புத்திரனும் கிடையாது. அவர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். Amen. When God says something in his word, he keeps to his word. தன்னுடைய வார்த்தையில என்ன பண்ண உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறார். God has never changed. இத்தனை வருடங்கள். Amen. Hallelujah. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்து மரித்து உயிரோடு எழுந்து போன 2000 வருஷங்களாக God is the same. அவரை குறித்து சொல்லும் போது அவர் நேற்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாராம். Amen. God has never changed. நாம தான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். We have changed in many ways. நம்ம கல்ச்சருக்கு ஏற்றபடி நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற உலக முறைமையின்படி நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். Amen. In everything, நம்ம சாப்பிடுற சாப்பாடாக இருக்கட்டும், உடித்து கொள்ளுகிற உடையா இருக்கட்டும், ஹalleluya, நமக்கு பிடிச்சிருக்கதோ இல்லையோ, மற்றவர்களுக்கு அது பிடித்து இருக்கிறது, மற்றவர்கள் சொல்லுகிறதுனால என்ன பண்றோம், அந்த உடைகளை நாம் உடித்து கொள்ளுகிறோம், வாழுகிறோம். We expose ourselves thinking that we try to please, நம்முடைய எல்லாமே we try to please others. என்ன பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படணும் நம்ம சொல்லி வாழ்கிற ஒரு காலகட்டத்துல தான் நாம் இருக்கிறோம். Amen. God is more than that. God is above those things. Amen. கர்த்தருக்கு என்ன தெரியுமா? Hallelujah. சங்கீதக்காரன் சொன்னது போல அவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க அவன் கேட்கிறான். Amen. Hallelujah. God, தேவன் என்ன பண்றாருங்க, உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய மட்டும். Amen. Hallelujah. இன்னைக்கும் நேத்துக்கு அல்ல, till நீ பிறந்த முதல், தாயின் கருவில உருவான முதல், the day you are going to leave this earth, அது வரையிலும் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். Amen. Whatever pleased, அவருக்கு இருதயத்துல விருப்பமானதெல்லாம் உங்களுக்கு தேவன் செய்து வைத்திருக்கிறார். Amen. இன்னைக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒரு காரணம் என்னன்னா, we long more than God's, தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை விரும்புகிறதை காட்டிலும் உலகம் வைத்திருக்கிறதை நாம் நாடுகிறோம். பிசாசு நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அதில் மேல பிரியம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Amen. That will destroy our life. That will destroy our faith. நம்முடைய சமாதானத்தை எடுக்கக்கூடியதா இருக்கும். Amen. ஒரு வார்த்தை நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, it's beautifully God has written in Philippians chapter 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல 6ஆம் வசனமா இருக்கும், தமிழ்ல 5ஆம் வசனமா இருக்கும். Amen. Hallelujah. ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கும் அந்த வசனத்துல. அதுல அவர் சொல்லுகிறார் என்னன்னா, உங்களை தமிழ்ல படிக்கிறேன்னா, உங்களுக்கு நற்கிரியை உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். Amen. Hallelujah.
தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருங்க? being confident of this very thing, that he which had begun a good work in you. எழுதுறார், உங்களை அப்பா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். ஆமென், ஹalleluya. You didn't start any good thing. உங்களால என்னால ஒரு நற்கிரியை நம்ம உள்ளத்துல தொடங்க முடியாது தெரியுமா? unless God starts something. ஆமென். உங்களில் என்னில நற்கிரியை தொடங்கினவரே தேவனா. ஆமென். உங்க நற்கிரியை ஏன் நற்கிரியை அல்ல, இட்ஸ் காட்ஸ் குட்னஸ். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்கள் நற்கிரியை தொடங்கினவர். God has started something in each and every individual, those who are listening to my voice. இந்த இரவுல என் சத்தத்தை கேட்கிற ரட்சிக்கப்பட்ட ஹalleluya கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? ஏதோ ஒன்று தேவனுடையதை ஆரம்பித்திருக்கிறார். Don't ever think that God has started something of you, about you. அவர் என்ன பண்றாருங்க? உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாக தான் நினைத்திருக்கிற நற்கிரியைகளை பூமியில நடப்பிக்கணும். யாரோட அவருடைய வாழ்க்கையில அந்த நற்கிரியை நடப்பிக்கணும். Hallelujah. To bless someone, யாருடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக, யாருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. That is the eternal plan of God. Amen. நாம நற்கிரியை எது ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணுவோங்க? கொஞ்ச நாள்ல மறந்துடுவோம். When it doesn't go accordingly, நாம என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். Amen. Now we don't have consistency in what நாம நினைக்கிறத கன்சிஸ்டன்டா நாம செய்யறது கிடையாது. We keep changing our plans and purposes. But நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு காரியத்தை அவர் தொடங்கினார்னா அது என்ன பண்றாருங்க? he will complete it. இங்க சொல்றது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடியும் பரியந்தம் அதை செய்து முடிப்பாராம். Amen. If God doesn't change, God doesn't alter. அவர் ஆரம்பிக்கிறத அவர் என்ன பண்ணுவாருங்க? உங்களை கொண்டு ஒரு நற்கிரியை ஆரம்பிச்சார்னா அது உங்களை கொண்டுதான் செய்து முடிப்பார். Amen. நடு வழியில நீங்க abandon, அதை விட்டுட்டு போயிடலாம். உங்களில் ஆரம்பித்தவர் நீங்க விட்டுட்டீங்கன்னா God is not going to use it first through someone. உங்களை கொண்டுதான் செய்வாரு. Every individual hearing my voice. Amen. You are being purposed by God. You are being designed by God. You have been created by God. இந்த 7 மாதங்கள் நடத்தினவர் அவர்தான். இந்த 8ஆம் மாதத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Amen. So God, தேவன் என்ன பண்றாருங்க? He wants to see that his executed plan be accomplished through you. அவரால் தொடங்கப்பட்ட காரியம், உங்களில் தொடங்கப்பட்ட காரியம் உங்களை கொண்டு முடிக்க அவர் தீவிரம் காட்டுகிறவரா இருக்கிறார். God has never changed. He is unchangeable. Amen. என்னுடைய ஜெபம் அவரை மாற்ற முடியாது. என்னுடைய ஜெபம் என்னதான் மாத்தும்? Amen. Hallelujah. That is God. That is God. When God doesn't change. If you are 100%, என்னன்னா இப்போ இந்த இரவுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். I just pray confidence will come up in God. தேவன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். என்னங்க? எனக்குள்ள தேவன் ஒரு நற்கிரியை ஆரம்பித்து இருக்கிறார். எபேசியர் 2:10 படி, you are a masterpiece created in the image of God to complete the goodness. நற்கிரியைகளை செய்வதற்கு உங்களை என்ன பண்ண இருக்கிறாரு? அவர் தெரிந்து இருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. Amen. Through you, by you. இதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை கொண்டு செய்வாரா? நிச்சயமா உங்களை கொண்டுதான் செய்வார். பட் என்ன ஒண்ணுன்னா, ஹalleluya, இந்த இரவுல if you are going to 100% believe in him, என்னில ஏதோ ஒரு காரியத்தை if you ask God, ஆண்டவரே என்னில என்ன ஆரம்பிச்சிருக்கிறீங்க, he may not say என்ன ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லாம இருக்கலாம். But he will complete it in the day. கர்த்தருடைய நாளில இந்த டே, ஹalleluya, நீங்களே ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய காரியத்தை அவர் உங்க வாழ்க்கையில செய்வார். When you see things அப்படியே ஸ்ப்ரெட், அது நடந்து முடியும் போது நீங்க ஆச்சரியப்படு, என்னை கொண்டு ஆண்டவரே இதை செய்தீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். Amen. நம்ம தமிழ்நாட்டுல ஜீவானந்தம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார், ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார்.
அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஒரு முறை மலேசியாவுக்கு அழைச்சிருந்தாங்க. மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போனாரு. அந்த ஊழியத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த நாட்களில் இந்த நாளுக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது. அந்த நாட்கள் என்ன பண்றாங்க, அவரை கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல அந்த கூட்டம் நடக்குது. கூட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்துக்கு பார்த்தா அநேகர் என்ன பண்றாங்க, வீல் சேர்ல கொண்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வச்சிருக்கிறத இவர் பாக்குறாரு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. அந்த நேரத்துல அவர் செய்தது, கண்களை மூடி ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சாரு. உள்ள ஒரு பயம், உள்ள ஒரு கலக்கம், என்ன நடக்கும் தெரியாது. இத்தனை பேர் வந்து இருக்கிறாங்களே, நடக்க முடியாதவர்கள் வந்து இருக்கிறாங்களே. அவர் கண்களை மூடி கர்த்தரை பாடி, he became one with God. அந்த கொஞ்ச நேரம் தன்னை மெய் மறந்து he was worshiping God. அந்த கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு அந்த ஆடிட்டோரியம் ஒரு கமோஷன், ஆங்காங்கே சத்தம் வருகிறது, கூச்சலிடுகிற சத்தம் வருகிறது. இவர் பயந்து கொண்டே கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்து அவர் கண்ணுக்கு முன்ன ஆச்சரியமான காரியங்கள் நடந்திருக்கிறது. என்னன்னா, அந்த வீல் சேர்ல இருந்த அத்தனை பேரும் எழுந்து குதித்து ஓடிக்கொண்டு இருக்கிறதை இவர் பார்க்கிறாரு. இட் இஸ் பீன் ரெக்கார்டட். நான் அதை பொய் சொல்லல. ஹல்லேலூயா. அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க, குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜீவானந்தக்குள்ள வந்த ஒரே ஒரு எண்ணம், அவர் தன் தலையில அடித்து கொண்டாராம். இயேசுவே, என்னை கொண்டா இந்த அற்புதத்தை செய்தீர், என்னையா பயன்படுத்தினீர். God did you use me? Have you used me for this miracle? இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல ஆண்டவரே. பட் ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த இடத்துல ஒரு பாடலை பாட வச்சு இத்தனை பெரிய அற்புதங்களை நீங்க செஞ்சீங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே தாங்க கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. It's not about you, it's about God doing something இந்த பூமியில செய்யணும். ஜீவானந்தத்தை கொண்டு அந்த காலத்துல, அந்த நாளில், அந்த நேரத்துல, அந்த மலேசியால ஒரு அற்புதத்தை செய்யணும் தேவன் தீர்மானம் பண்ணாரு. அவரை கொண்டு அவர் செய்தார். because he was already a chosen vessel of God. இன்னைக்கு அதே தாங்க, பிரின்சிபல் ஆஃப் God has never changed. ஒவ்வொருக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரம் அல்ல. நாம நினைக்கிறோம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அப்படி இப்படி ஆவிக்குரிய 9 வரங்கள் இருந்தா, அப்படி அல்ல. certain things நமக்கே தெரியாது, கர்த்தர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க சில பேருக்கு இந்த கிஃப்ட் இருக்கும், நீங்க பேசும்போது ஹல்லேலூயா, you may be just speaking ordinary things, அவங்கள ஏதோ பேசுவீங்க, உடனே அந்த சத்தத்தை கேட்கிறவர் they'll be comforted. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, there are gifts of God, gifts of the Holy Spirit. Amen. உங்களை கொண்டு கர்த்தர் அவர் தன்னுடைய நற்கிரியைகளை செய்வதற்கு உங்களை உருவாக்கி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். டோன்ட் எவர் ஹல்லேலூயா மிஸ்இன்டர்பிரட் yourself. நீ எனக்கு தகுதி இல்லை, நான் யாரு அப்படின்னு இல்லை. உங்களை கொண்டு செய்யணும்னா உங்களை கொண்டு செய்வார். பட் how much confident do you have on God? இந்த இரவுல உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். என்ன தெரியுமா, நீங்க என்னப்பா எப்படி நடக்கும், ஏது நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் at the right time, at the right place, at the right moment, God will use you for his glory. நிச்சயமா செய்வார். நிச்சயமா உங்களை கொண்டு செய்ய நினைச்சத அவர் செய்வார். இந்த 8ஆம் மாதத்துல, இந்த முதல் நாளுல I know for sure. Hallelujah. எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. if you are a man and women who abide with God, உங்களை கொண்டு நிச்சயமா செய்வார். when you read யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீங்கன்னா, அதுல காலேப் என்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். இப்ப கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. they are
winning every யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேப் என்ன பண்ணுவாங்க, அங்க பாத்தீங்கன்னா தேவர் winning every எல்லா எனிமீஸையும் தேவன் கொடுப்பேன் வாக்குத்தத்தம் பண்ண தேசங்களை அவங்களுக்கு சுதந்திரித்து they are destroying the enemy territory. அங்க போய் இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடங்களை ஆக்கிரமித்து அதை சுதந்திரமாய் கொண்டு போய் கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் என்ன நடக்குதுங்க, காலேப் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. ஹல்லேலூயா. யோசுவா வருவார். யோசுவாத்தை என்ன பண்ணுவாருங்க, when you read Joshua chapter 14 verses beginning from 6ல இருந்து படிச்சீங்கன்னா அதுல சொல்லும், அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனானிய எப்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவில் கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசை என்னை, அங்க எப்படி சொல்றாரு பாருங்க, மோசை என்னை காதேஸ் பர்னேயாவில் இருக்க அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு உத்தரவு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா. அது சொல்லிட்டு இஸ்ரவேல் வனாந்திரத்துல சஞ்சரித்து கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசேனை அனுப்புகிற நாளிலுக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. What an amazing testimony of Caleb. அவர் சொல்ல தொடர்ந்து 12th verse அந்த கடைசி பாகத்துல, கர்த்தர் என்னோடு இருப்பானார். கர்த்தர் சொன்னபடி அந்த மலை தேசத்துல இருக்கிற துரத்தி விடுவேன் என்றான். Amen. So much God, Caleb had the confidence. தேவன் மேல் அத்தனை ஒரு நம்பிக்கை. அவன் he remembers. அவன் நினைத்து பார்க்கிறான். யோசுவா கிட்ட சொல்றான்ப்பா, நீயும் நானும் அன்னைக்கு என்னாகும் நீங்க 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நம்பர்ஸ் 13 and 14 படிச்சீங்களா, அதுல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. 12 பேர் அனுப்புறாரு. 12 பேர் என்ன பண்றாங்க, வேவ் பார்க்க ஸ்பை பண்ண போறாங்க. ரிட்டர்ன் வந்த போது 10 பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க. இந்த 2 பேர் மாத்திரம், யோசுவாவும் காலேப் மாத்திரம், they will speak God's word. தேவன் சொன்னபடி செய்வார், தேவன் சொன்னபடி செய்வார்னு சொல்லுவாங்க. 10 பேர் அதை நம்பவே மாட்டாங்க. 10 பேரோட இஸ்ரவேல் கூட்டமே சேர்ந்து கொள்ளும். ஆமென். ஒரு பெரிய அங்க ஒரு என்ன கலவரம் உண்டாகுது. They wanted to change the leader. இப்படி எல்லாம் நடக்கிற நேரத்துல only these 2 men stood strong in the call of God. ஆமென். அப்ப அவர்களுக்குள்ள கர்த்தர் வைத்த 12 பேருக்குள்ள கர்த்தர் சில நற்கிரியையில வச்சாரு. ஆனா இந்த 12 பேரு அந்த நற்கிரியையில உறுதியா இருந்தாங்க. They didn't know how it is going to work, but they believed. காலேப் சொல்லுவாரு, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏனைக்கர் தான் இருக்கிறாங்க, பெரிய ராட்சதர் தான் இருக்கிறாங்க. பட் அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு. We can easily go and win them. We'll easily take that land. But there was no one to believe it. இப்போ 45 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. when this happened, காலேப் சொல்றேன், எனக்கு 40 வருஷம், இப்போ எனக்கு 85 வயசு, 45 years have gone, still I have that vigor, still I go to war. இன்னைக்கு நான் யுத்தத்துக்கு போகிறவனும் வருகிறவனுமா இருக்கிறேன். And God which he started with me, எனக்கு சொன்னபடி கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு அவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பாரு. What God has started, நான் ஸ்டார்ட் பண்ணலங்க, இது கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்தது. அவர் அதை முடித்து கொடுப்பாரு. அவர் அதை முடித்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க 12ஆம் வசனம், காதலா ஆகையால் கர்த்தர் அந்நாளில சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அன்னினால கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பானார். கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். நான் காலேப் சொல்ற, தேவன் சொன்னபடி நான் கால் மிதிக்க போகிறேன். அது எனக்கு சொந்தமாக, எனக்கும் என் சந்ததிக்கும் சொந்தமாக போகிறது. This month உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாட்கள் மாதமா இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
ஏதோ இந்த மாதத்துல வாக்கு தத்துவம் அப்படி எல்லாம் கிடையாது. எவ்ரி டே காட் யூ ஹேவ் ப்ராமிசஸ் ஃப்ரம் காட். இது உங்க வாழ்க்கையில நடக்கட்டும், நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மே யூ see the goodness of God உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. மே யூ இந்த வரப்போற நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் உங்க ஜீவன் நாட்கள் எல்லாம் ஹalleluya கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக என்று நான் வேண்டுகிறேன். மே யூ பிகம் a channel of God's blessing மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மே யூ see the goodness of God உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.